வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திமுகவின் எம்எல்ஏக்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய உள்ளார்கள். சமூக வலைதளங்களில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக சார்ந்த எம்எல்ஏக்களோ கூட்டணி கட்சி சார்ந்த எம்எல்ஏக்கள் களத்தில் போட்டியிட்டால் அவர்கள் மீண்டும் வெற்றி வாய்ப்பை பெற முடியாது. 2026இல் ராஜினாமா செய்யக்கூடிய சூழல் உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்களையும் பெண்களையும் ஓசி என்று அவதூறு செய்த அமைச்சர்கள், குறிப்பாக எம்எல்ஏக்கள், திமுகவின் ஒட்டுமொத்த ஊழல் பேர் அரசாக நடைபெற்றது மக்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் ஆட்சியில் நாம் மிக முக்கியமான ஒன்றை கூற வேண்டும். 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கிறது. ஆனால் 5 ஆண்டுகளில் திமுக நல்லது செய்திருந்தால், மக்களுக்கு முழுமையான வாக்குறுதியை தெரியப்படுத்தி அதை முழுமையாக நிறைவேற்றியிருந்தால், ஏன் 90% நிறைவேற்றியிருந்தால் கூட அதை வெள்ளை அறிக்கையாக திமுக வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை மக்கள் மத்தியில் திமுக வெளியிடுமா? அப்படி வெளியிட்டால் 100% வாக்குகள் திமுகவிற்கு விழும். அதற்கு முக்கியமான சாட்சியாகவே நாம் இருக்கிறோம். வீடியோ பார்க்கக்கூடியவர்களும் திமுகவிற்கு ஓட்டுக்களை செலுத்துவார்கள். ஏனென்றால் சொன்ன வாக்குறுதியை திமுக நிறைவேற்றிவிட்டது, மக்களிடம் ஊழலை செய்யவில்லை என்று மக்கள் நேரடியாக திமுகவிற்கு ஆதரவுகளை தெரிவிப்பார்கள். ஆனால் சொன்ன வாக்குறுதி 524, செய்யப்பட்டதோ 24. அதில் 20 வாக்குறுதிகள் கலைஞரின் பெயரையே வைத்துள்ளார் ஸ்டாலின் அவர்கள். இதில் எப்பேற்பட்ட ஒரு ஊழல் நடைபெற்றிருக்கிறது தெரியுமா? சட்டசபையில் நடைபெறக்கூடிய அந்த விவாதம் நேரடியாக ஒளிபரப்புவதற்கு கஜானாவில் 1 கோடி ரூபாய் இல்லையாம். KN நேரு அவர்கள் திருச்சியில் மிக பிரம்மாண்டமான மாநாடு 40 கோடிக்கு நடத்தியுள்ளாராம். 1 கோடி ரூபாய் இல்லை என்று மக்களது கவனத்திற்கு அந்த சட்டசபையில் என்ன பேசுகிறார்கள் என்பதை ஒளிபரப்புவதற்கு பணம் இல்லாத திமுக எப்படி 40 கோடி செலவு செய்து மாநாடை நடத்தியது? சரி, கஜானாவில் பணம் இல்லை என்று ஒத்துக்கொள்வோம். KN நேரு அவர்களிடம் 1 கோடி ரூபாயை கேட்டிருந்தால் அவரை கொடுத்திருப்பாரே. மக்களுக்கு நல்லது செய்வதற்காகத்தானே அரசியலுக்கு வந்தீர்கள். மேலும் தமிழக மக்கள் ஒன்றை புரிந்துவிட்டார்கள். திமுகவின் எம்எல்ஏக்களை நம்பி இனி எந்த ஒரு பயனும் இல்லை. அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். கூண்டோடு ராஜினாமா செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக மக்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவுகளுடன் இருக்கிறோம் என்று எடப்பாடியும் கூறியுள்ளார்.